வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம என்ன சொல்லிதுன்னு சொல்கிறதுக்கு இடையில ஒரு 4 வீடியோ போடலை. நேற்று ஒரு சில காரணத்தினால் வீடியோ போடலை. அதனால் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணிவிடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு அதில் திரும்ப பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் சார்ட் வச்சுருக்கேன். 15 மினிட்ஸ் இப்படி பார்த்தோம்னா நம்ம ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 21,992 இந்த இடம் தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல ஒரு பையிங் வாய்ப்பு இந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் ஒரு பெரிய பையிங் எதிர்பார்ப்பு பார்த்தோம்னா இந்த இடத்துல அது 22,204 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் பெரிய பையிங் நம்ம எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எது வரைக்கும்னா 22,367 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். கிரீனாக நான் மாற்றிக்கிறேன். அதுபோல் பார்த்திங்கன்னா சப்போர்ட்னு பார்த்தோம்னா இமிடியேட் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 22,071, ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 21,190 அப்படிங்கிறது இருக்கும். அதுபோல் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா அடுத்தடுத்து நியராக பக்கத்தில் 2 இருக்குது. 21,180 டு 22,204 இது நம்ம ஜோனாக போட்டிருந்தோம். ஜோனை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மேலே பொறுத்த வாய்ப்பு. இப்போ எல்லோ ஜோன் போட்டிருக்கு. இந்த ஜோனை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இறங்குனுச்சுன்னா ஒரு வேளை 21,192 சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் மார்க்கெட் கேப் அப் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் புல்லிஸ் போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். நமக்கு 2 இடத்துல பையிங் வாய்ப்பு இருக்குது. ஒன்று இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி இந்த ஒட்டுநாப்பில் வந்தாலும் பையிங் இருக்கும். இந்த ரேஞ்சிலையும் பையிங் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதிகமாக பையிங்கான வாய்ப்பு அதிகமாக தெரியுது. இந்த இடத்துல பையிங் வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணால் நேற்றோட லோடு கிடையாது இந்த இடம். அதாவது 21,192 மார்க்கெட் 21,992 பையிங் வரது வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இது பிரேக் பண்ண மேலே போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுற மாதிரி இருக்குது. செல்லிங் வாய்ப்பு இருக்க மாதிரி தெரில. பையிங் வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. செல்லிங் வாய்ப்புங்கிறது இந்த எல்லோ ஜோனுக்கிட்ட இருந்து இந்த இடத்துல பிரேக் பண்ண முடியாமல் இங்கே சைடுவேஸ் இருந்து பிரேக் பண்ணால் மட்டும்தான் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். இந்த இடங்களில் சைடுவேஸ் இருந்து பிரேக் பண்ண இந்த ட்ரெண்ட் லைன் சைடுவேஸ் இருந்து பிரேக் பண்ணால் ஓப்பன்லேயே பிரேக் பண்ணால் அதை எடுத்துக்க முடியாது. ஒருவேளை மார்க்கெட் ஃபுல் சைடுவேஸ் இருந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி முடியாது தான் வாய்ப்பு அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் வச்சு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா இப்போ இந்த இடமெல்லாம் இப்போ உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக சொல்லியிருப்போம். நம்ம ஃபுல்லாகவே ஹேமர் இந்தமாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல்லாகவே ஸ்பெண்டிங் டாப்பு ஹேமர் இந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஸ்டைலில் போட்டுச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பாடி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்வெர்டர் ஹேமர் போட்டிருக்கு. இப்போ இதுக்கு மேலே தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஹை அதாவது 46,991 47,000 இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக வச்சுப்போம். இது அப்படியே 15 மினிட்ஸ் மாற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன மாதிரின்னு ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு 46,990 47,000 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா இந்த சிங்கோட ஹை 47,230. அதுக்கு அடுத்த ரேஞ்சை பார்த்தோம்னா இந்த ரேஞ்ச் இருக்கும் 47,490. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 47,780 அப்படிங்கிறது. ஒரு வேளை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 47,000 மேலே மார்க்கெட் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வெரி புல்லிஸாக மார்க்கெட் இந்த ரேஞ்சில் மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஞ்ச் வரைக்கும் அதாவது 47,760 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். அதுபோல் ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு சப்போர்ட்டு, ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது. ஸ்ட்ராங் சப்போர்ட்னு இன்றைக்கி போனால் இந்த லோ தான் ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்துக்கலாம். நம்ம 46,671 அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வாய்ப்பு. இந்த ரேஞ்சில் வந்தாலும் மார்க்கெட் பையிங் தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டிலையும் பையிங் தான் வாய்ப்பு அதிகமாக தெரியுது. பேங்க் நிஃப்டிலையும் பையிங் வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. அதுக்கப்புறம் அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா நேற்றோட லோ அதை 46,529. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு வரது வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் பை ஆகிறது வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. ஒன்று இந்த ரேஞ்சில் பை ஆகணும், இல்லைனா இதுக்கு மேலே கேப் அப் இருந்து இதுக்கு மேலே பை ஆகணும். ஒருவேளை மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் தான் சைடு வேஸருக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு கேப் அப் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.